இப்ப என்ன? அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அண்ணா உங்களுக்கு எதிரி வேற யாருமே இல்லண்ணா, நீங்க தானா. ஆனா உங்களை எவ்வளவு நம்பணும், நீங்க போய் இப்படி பண்ணிட்டீங்களே. ஹலோ மக்களே, சோஷியல் மீடியாவை திறந்தாலே இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம தளபதி விஜயோட விவாகரத்து விவகாரம் தான் இது. இது ஒரு பக்கம் இருக்க, டிவிகே வாரியர்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்க தலைவர் அப்கமிங் எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்றதுக்கு யாரோ பண்ற சதிதான் இது அப்படின்னு அடுத்து சொல்றாங்க. ஆனா நேத்து நடந்த ஏஜிஎஸ் வீட்டு ஃபங்க்ஷன்ல நடந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவையும் தலைகீழ மாத்திருச்சுன்னு தான் சொல்லணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு விஜயும் த்ரிஷாவும் ஒரே கார்ல, அதுவும் மேட்சிங் அவுட்ஃபிட் போட்டுட்டு வந்து இறங்கினதை பார்த்ததும் நெட்டிசன் சும்மா விடுவாங்களா? அப்போ சங்கீதா மேம் சொன்ன அந்த நடிகர் இவங்க தானான்னு கமெண்ட் செக்ஷன்ல கேள்வி மேல கேள்வியா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்கள் இதுக்கு முட்டு கொடுக்க முடியாம அண்ணா என்னன்னா இதுன்னு அவங்களே விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வதந்திகள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இதுக்கு நடுவுல தான் நாஞ்சில் விஜயன் ஒரு வீடியோ ரீல் பண்ணி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறாரு. நாஞ்சில் விஜயன் அந்த வீடியோல ரொம்பவே ஆவேசமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வணக்கம். நடிகர் விஜய் திரிசா அவர்களோடு ஒரு திருமணத்துல கலந்துகிட்டாங்க. இப்ப என்ன? அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? கண்ணா பின்னான்னு விமர்சனம். அண்ணா உங்களுக்கு எதிரி வேற யாருமே இல்லைண்ணா, நீங்க தானா. ஆனா உங்களை எவ்வளவு நம்பணும், நீங்க போய் இப்படி பண்ணிட்டீங்களே. ஏங்க, நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் கருத்து நிலைப்பாடு குறித்து நீங்க விமர்சனம் பண்ணுங்க, அதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அது இந்த சமுதாயத்திற்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து விமர்சனம் பண்ணுவதற்கு யாருக்கும் உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. நீங்க அடுத்தவங்களை குறை சொல்லும்போது மீதி 3 விரல் உங்களை தான் காட்டும், மைண்ட்ல வச்சுங்க. எங்க பர்சனலா உங்க மனைவி விவாகரத்து கேட்டிருக்காங்க, பிடிச்சிருந்தா சேர்ந்து வாழ போறாங்க, இல்லையா பிரிஞ்சிக்க போறாங்க, கோர்ட் பார்த்துக்கும். நடிகை திரிசாவோடு ஒரு திருமணத்துல கலந்துக்கிட்டா நல்ல தோழியாக ஒரு நண்பனாக கலந்துக்கலாம் இல்லையா? மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. நம்மள எத்தனை பேர் நம்முடைய நண்பர்கள் தோழிகளோடு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போவோம், பார்க்குற கண்கள்லாம் அப்படி தப்பா பேசுனா எப்படிங்க? அவர் நடிகர் விஜய் அவர்களும் சினிமா துறையில இருக்காங்க, திரிசா அவர்களும் சினிமா துறையில இருக்காங்க. ரொம்ப நாட்கள் பேசி இருக்கலாம். எதர்ச்சியாக நீங்க போறீங்களா, நானும் கூட வரேன்னு சொல்லி கூட வந்திருக்கலாம். இதற்கெல்லாம் அவர் உட்கார்ந்து உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தா இதை விட முட்டாள்தனம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது என்பது தளபதி அவர்களுக்கு தெரியும். ஏங்க, நீங்க போடுற இந்த விமர்சனங்கள்னால அவங்களுடைய குடும்பத்துல உள்ளவங்களுக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும், அதை தயவு செய்து கொஞ்சமாவது மைண்ட்ல வச்சுங்க. ஒருவேளை திரிசா அவர்களை அவர் திருமணம் செய்து கொள்ள போகிறார் என்றால் அவர் சொல்லட்டும், அதற்கப்புறம் நம்ம தெரிந்துப்போம், மனதார வாழ்த்துவோம். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். என்னப்பா இது, விஜய் த்ரிஷா ஒரு கல்யாணத்துக்கு ஒன்னா போனா இவ்வளவு பேச்சா? அரசியல்னா விமர்சனம் பண்ணுங்க, ரைட்டு, அது உங்க உரிமை. ஆனா ஒருத்தரோட பர்சனல் லைஃப்குள்ள ஏன் இவ்வளவு தலையிடுறீங்கன்னு கேட்டிருக்காரு. நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா அவங்க கூட ஃபங்க்ஷனுக்குலாம் போக மாட்டோமா? அதுக்காக தப்பு தப்பா பேசுறது என்ன நியாயம்? அவங்க பிரிஞ்சு வாழ்றதும் ஒன்னா வாழ்றதும் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அத கோர்ட் பார்த்துக்கும். தேவையில்லாத வதந்திகளால ஒரு குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும்னு யோசிச்சு பாக்குறீங்களா? உண்மையாவே கல்யாணம்னா அது அவங்களே சொல்லட்டும். அது வரைக்கும் இந்த தேவையில்லாத கதைகளை நிறுத்துங்க பாஸ்னு செம்மையா பதிலடி கொடுத்திருக்கிறாரு. உண்மைதான் மக்களே, ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது அது அவங்களோட உரிமை. ஆனா பொது வாழ்க்கையில இறங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் பேசப்படுறத தவிர்க்கவும் முடியலதான். இப்போ நாஞ்சில் விஜயன் சொன்ன கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையாவே விஜய முடக்க நினைக்கிற அரசியலா, இல்ல இதுல வேற எதுவும் உண்மை இருக்கா? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட்ல சந்திப்போம். பாய்.